நைக்கானும் கேனானும் போட்டி போட்டு பயங்கரமான கேமரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பிராண்ட்ல ரிலீஸ் ஆன 2 கேமராவை தான் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கும். பட் இந்த வீடியோல நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். அண்ட் ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயம் வேற யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சாலும் அதையும் மென்ஷன் பண்றேன். அண்ட் இதுல R6 Mark IIIன்றது ஒரு ப்ராப்பரான ஹைபிரிட் கேமரா. பட் நிக்கான் ZRன்றது மோஸ்ட்லி ஒரு வீடியோ ஃபோக்கஸ்டான கேமரா. ஸோ இந்த வீடியோல எங்கேயுமே நம்ம அவ்வளவா போட்டோகிராஃபி டர்ம்ஸ்ல கம்பேர் பண்ண போறது இல்ல. ஒருவேளை நீங்க ஒரு ஹைபிரிட் ஷூட்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கேமரால ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. R6 Mark III மட்டும் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கம்பேரிசன். இந்த விஷயத்துல எனக்கு செகண்ட் தாட்ஸே கிடையாது. கண்டிப்பா R6 Mark III தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சோனில ZV E1 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கிரிப்பே எனக்கு ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. பட் இந்த ZRல சுத்தமா கிரிப்பே இல்ல. சோ இந்த விஷயத்துல எனக்கு கண்டிப்பா R6 Mark III தான். அடுத்து பட்டன்ஸ். இதுலயும் எனக்கு கண்டிப்பா R6 Mark III தான். பட் சிலருக்கு டச்சே கன்வீனியன்ட்டா இருக்கு, அதுல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பட்டன்ல யூஸ் பண்றது தான். ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி பட்டன்ஸ் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும்னா கண்டிப்பா உங்களுக்கு R6 III தான் கரெக்டா இருக்கும். அடுத்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல நிக்கான் காம்படிஷனே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிரர்லெஸ் கேமரா போனீங்கனாலுமே உங்களுக்கு நிக்கான்ல கிடைக்கிற இந்த டிஸ்பிளே கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக கேனனோட டிஸ்பிளே ஒஸ்டன்லாம் இல்ல, பட் நைக்கானோட டிஸ்பிளே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதுல 3.07 மில்லியன் டாட்ஸ் கொண்ட DCI P3 காலிபிரேஷனோட 4 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேவே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இந்த நைக்கானோட டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. பட் கேனன்ல அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஸ்டாண்டர்டா வர ஒரு 1.6 மில்லியன் டாட்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் இருக்கு. அடுத்து சென்சார். நைக்கான்ல ஒரு 24.5 மெகா பிக்சல் கொண்ட ஒரு CMOS சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6K சென்சார். பட் கேனன்ல 32.5 மெகா பிக்சல்ஸ் கொண்ட ஒரு 7K சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல கிளியர் வின்னர் கேனன் R6 Mark III தான். பட் சென்சார் ரீலோட் ஸ்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நிக்கான் ZR தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா கண்டிப்பா அது ஒரு ரெசல்யூஷன் கம்மியான சென்சார். சோ அதுல சென்சார் ரீலோட் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். R6 ஓட சென்சார் ரீலோட் ஸ்பீட் ரொம்ப மோசம்லாம் இல்ல. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு நிக்கான்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சோ உங்களுக்கு ரோலிங் ஷட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னா நீங்க ZR சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லனா மத்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோ கேப்பபிலிட்டிஸ். இதுலயுமே கேனன் சைடுல நிறைய பிளஸ் இருக்கு. கேனன்ல 7Kல ஓபன் கேட்ல ஷூட் பண்ண முடியும். பட் நைக்கான்ல ஓபன் கேட் கிடையாது. மத்தபடி 2 கேமராலயுமே இன்டர்னலா 12 பிட் ரா ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் பிகாஸ் ஆஃப் த சென்சார் நைக்கான்ல உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 6K தான். பட் கேனன்ல 7K வரைக்கும் ஷூட் பண்ணலாம். கேனன்ல 7Kல 12 பிட் ரால 30 FPS வரைக்கும் எழுதிக்கலாம். அதுவும் ஓபன் கேட்ல. இதுவே ரா லைட்ல ஷூட் பண்ணீங்கன்னா 7Kல 60 FPS வரைக்கும் ரைட் பண்ணிக்க முடியும். பட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நைக்கான்ல 4Kல 120 ஃப்ரேம்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது 1.5 டைம்ஸ் கிராப்ல தான் ரெக்கார்ட் ஆகும். பட் அதுவே கேனன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4Kல 60 120 ஃப்ரேம்ஸ் கூட ஓவர் சாம்பிளிங் பண்ணி தான் ஷூட் பண்ணும். கிராப் இல்லாம ஃபுல் சென்சார் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும். பிளஸ் அதே டைம்ல 4Kக்கு தேவையானதை விட அதிகமான ரெசல்யூஷன்ல இருந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு டவுன் ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். சோ ஆப்வியஸா கேனன் R6 IIIல 4Kவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராவே இருக்கும். பட் மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைக்கான்ல 240 FPS இருக்கு, கேனன்ல 180 FPS தான் இருக்கு. நைக்கான்ல ஃபுல் ஹெச்டில ஷூட் பண்ணிக்கலாம் அந்த 240 FPS. பட் கேனன்ல 2K அண்ட் ஃபுல் ஹெச்டி ரெண்டு ரெசல்யூஷன்லயும் ஷூட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா எந்த விதமான ஃபேக்சுவல் எரரும் இல்லாம கொடுக்கணும்னு நிறையவே எஃபோர்ட் போடுறேன். பதிலுக்கு நீங்க ஒரு பெரிய ஹெல்ப்பா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அடுத்து கோடக். R3D நைக்கான் ZRக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். பட் அது யார் யாருக்கு யூஸ் ஆகுன்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் இது எல்லாருக்குமே தேவைப்படுமானா கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய ஒர்க் ஃப்ளோல ஈஸியா இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ஒரு காம்பாக்டான B கேமா நிக்கான் ZR இருக்கும். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு இந்த R3D மட்டும் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்காது. அடுத்து ஐபிஸ். R6ல 8.5 ஸ்டாப்ஸ் வரைக்கும் இருக்கு. பட் அதே ZRல எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.5 ஸ்டாப்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த கேனனோட ஐபிஸ்ல இந்த ஒரு வாப்லிங் ஆகிற இஷ்யூ இருக்கு. அது இந்த கேமரால எந்த அளவுக்கு இருக்குன்றத இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வரதான் தெரியும். ஆனா ஆடியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கண்டிப்பா நிக்கான் ZR தான். ஏன்னா அதுல 32 பிட் ஃப்ளோட் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. இந்த 32 பிட் ஃப்ளோட் ஆடியோன்றது ஒரு ரா இமேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி ரா இமேஜ்ல நிறைய டீடைல்ஸ் இருக்குமோ போஸ்ட்ல ஈஸியா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரியே இந்த 32 பிட் ஃப்ளோட் ஆடியோலயுமே நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஒருவேளை ஆடியோ கிளிப்பா இருந்தா கூட நீங்க போஸ்ட்ல ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிட்ரேட். பிட்ரேட்ஸை பொறுத்த அளவுக்கு கேனன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிக்கானோட ஃபைல் சைஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் அதுல H265 கம்ப்ரஷன்லயுமே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த இஷ்யூஸ் எல்லாம் ZR ஈஸியா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். அடுத்து கார்ட் ஸ்லாட்ஸ். இதுலயுமே கிளியர் வின்னர் R6 Mark III தான். ஏன்னா அதுல CF Express Type B கார்டு இருக்கு. அது V90 கார்டை விட பிரைஸ்மே ரொம்ப கம்மி. அதே டைம்ல நல்ல ஸ்பீட்லயுமே அதால ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் அது கூட சேர்த்து இன்னொரு UHS 2 SD கார்டு ஸ்லாட்டுமே இருக்கு. அண்ட் நைக்கான்ல ST பிளஸ் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது என்ன காம்பினேஷன்ல தெரியல. இதை ஒரு நெகட்டிவா சொன்னோம்னா
ப்ரோ சினிமா கேமராலாம் ஒரு கார்ட் ஸ்லாட் தான் இருக்கும்னு நம்ம கிட்டே சண்டைக்கு வராங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி அந்த யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த மாதிரி கேமராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட யூஸ் கேஸ் பெருசு. வெட்டிங், டாக்குமெண்ட்ரின்னு ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுலயே அதை கட் பண்ணணும்னு தெரியல. மேஜரான டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி இதுதான். ஒருவேளை இதுல நான் எதையாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களோட சாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட சாய்ஸ் R6 Mark III மட்டும் தான். இதுக்கு நிறைய முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. ஃபார்ம் ஃபேக்டர், 4K 120 frames வித்வுட் கிராப், ஓவர் சாம்பிள்டு வீடியோ, கேனனோட சிக்னேச்சர் டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ், இந்த மாதிரி இன்னும் சொல்லிட்டே போலாம். இது எல்லாத்துக்கும் மேல இது ஒரு சூப்பரான போட்டோகிராஃபி கேமராவும் கூட. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த 2 கேமரால ஒரு கேமரா சூஸ் பண்ணனும்னா நீங்க எந்த கேமரா சூஸ் பண்ணுவீங்க? அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி நான் பேசணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்காக வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் R6 Mark III பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. பாய் ரேவன்.